வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தீராத நோய்கள் எல்லாம் ஆறாமல் ஓடி போகும். தீராத நோய்கள் எல்லாம் ஆறாமல் ஓடி போகும். பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும், பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.
நாம் ஆவியின் கனி என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே பலவித கனிகளை குறித்து வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் மேன்மையானது என்னவென்றால் ஆவியின் கனி. ஆதாம் விலக்கப்பட்ட கனியை புசித்து பாவத்தை செய்தான். மத்தேயு 3:8 யோவான் ஸ்நானகன் ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவன் பிரசங்கித்தான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அவன் பிரசங்கித்தான். பவுல் சொன்னான், நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் இருங்கள் என்று. ஆனால் எல்லாவற்றிலும் கலாத்தியர் 5 சொல்லப்பட்ட ஆவியின் கனிகள் தான் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. கலாத்தியர் 5:22 முதல் வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. பாருங்கள், கனி என்றுதான் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு 9 தன்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கனி ஒன்றுதான், ஆனால் தன்மைகள் அல்லது சுவைகள் 9 நிறைந்தது இந்த ஆவியின் கனி என்று சொல்லி இருக்கிறது. அன்பு ஒரு தனி கனி அல்ல, சமாதானம் ஒரு தனியான கனி அல்ல. இவை அனைத்தும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறபடியினால் இது அனைத்தும் சேர்ந்ததுதான் ஆவியின் கனி. அநேகருக்கு இந்த ஒரு காரியம் விளங்காததாக இருக்கிறது. எப்படி? ஆவியின் கனி என்று சொன்னால் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமானதாக இருக்கிறதே. 9 பழங்கள் உண்டா அல்லது ஒரே ஒரு பழம்தான் உண்டா என்று சந்தேகம் இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். சூரிய வெளிச்சத்தை பார்க்கிறோம். சூரியனில் இருந்து வருகிற ஒளிக்கற்றையின் நிறம் என்ன? அதை நாம் வெள்ளை அல்லது மஞ்சள் என்று ஏதோ ஒரு நிறம்தான் நாம் பார்க்கிறோம். அது வெள்ளையாக, இட் இஸ் கால்ட் ஒயிட் லைட், அப்படி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு மழை பெய்து அந்த நீர் துளிகளில் இந்த ஒளிக்கற்றை பட்டு பிரியும் பொழுது வானத்திலே 7 நிறங்கள் காணப்படுகிறது. அப்படி என்றால் சூரிய ஒளி சிவப்பு நிறமா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், ஒவ்வொன்று நிறமும் சேர்ந்துதான் சூரிய ஒளியை உண்டாக்குகிறது. ஆனால் அந்த சூரிய ஒளியிலே இந்த நிறங்களில் ஏதாவது ஒன்று குறைவுபடுமானால் அது பூரண ஒளி அல்ல. அதே விதமாக ஆவியின் கனியிலே இந்த 9 குணங்களும் காணப்பட்டால்தான் அந்த பழம் அல்லது கனியானது பூரணமானது என்று அறிகிறோம். இது எப்படி இருக்கும் என்றால் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். என் கையில் ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கிறது. பழம் ஒன்றுதான். இந்த பழம் ஒரு மரத்திலே பூவாகி காயாகி பழமாகி இருக்கிறது. இந்த பழத்தின் தோலை உரித்தால் உள்ளுக்குள்ளே தனித்தனி சுளைகளாக இருக்கிறது. இந்த சுளை பரிபூரணப்பட வேண்டும் என்றால் ஒரு சுளை மட்டும் பரிபூரணப்படாது. மரத்தின் சாரமானது ஒரே ஒரு சுளைக்கு மட்டும் வருவது இல்லை, அது மொத்த பழத்திற்கும் தான் வரும். ஆனால் உள்ளே உள்ள ஒவ்வொரு சுளைகளும் அவைகள் பழம்
பெரிதாகும் பொழுது அல்லது விளையும் பொழுது ஒவ்வொரு சுளைக்குள்ளும் சுவை வருகிறது. இதே விதமாக ஆவியின் கனியாகிய 9 அன்பிற்கு மட்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமையோ அது சாரமோ பாய்வதில்லை. அது கனி ஒன்றுதான். ஆனால் இந்த சுளைகள் இருப்பது போல அந்த ஒவ்வொரு தன்மைகளும் இருக்கிறது. ஆனால் ஆவி இருந்தால்தான் இந்த தன்மைகள் எல்லாம் ஒருவனுக்குள் வரும். ஆகவே ஆவியின் கனி ஒன்றுதான். ஆனால் அதனுடைய தன்மைகள் அல்லது சுவை 9 இருக்கிறது. மரத்திலே கனி உண்டாக வேண்டும் என்றால் மரம் நல்ல நிலத்தில் இருக்க வேண்டும். ஆவியின் கனி ஒருவனில் உருவாக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வாசம் பண்ண வேண்டும். ஆவியானவர் ஒருவனுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்றால் அவனில் உள்ள பாவங்கள் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். அவன் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவன் பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை பெற்று சுத்தமாய் வாழ்கிறவனாக இருக்க வேண்டும். அவனிடத்தில்தான் கனி, ஆவியின் கனி உருவாகும். ஒருவனுடைய உள்ளான மனிதனை ஒரு மரத்திற்கு ஒப்பிடலாம். அந்த உள்ளான மனிதன் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கனியை தேடுகிறார். அவர் தன்னுடைய ஆவியை நமக்கு தர சித்தமாயிருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். லூக்கா 11 13 பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி இருக்கிறார். நான் அவரிடத்திலே என் வாழ்க்கை மாற வேண்டும், பட்ட மரமாக இருக்கிற நான் கனி கொடுக்கிற ஒன்றாக மாற வேண்டும். ஏனென்றால் தேவன் கனி தேடி வருகிறவர். ஒரு நாளில் ஒரு அத்தி மரத்தில் கனியை தேடி சென்றார். கனி இல்லை என்றவுடன் அந்த மரத்திலே இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனும் கனி புசியாதிருப்பானாக என்று சொன்ன பொழுதே அந்த மரம் சபிக்கப்பட்டு பட்டு போயிற்று. என் வாழ்க்கை அப்படி ஆகக்கூடாது. ஆகையால் ஆண்டவரே எனக்குள் ஆவியை தாரும் என்று நான் என் பாவத்திற்காக மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து அதை வெறுத்து அதை விட்டு தேவனிடத்தில் இரக்கம் பெற்று அவருடைய இரத்தத்தாலே நான் கழுவப்படும் பொழுது நல்ல நிலமாகிறேன். ஆண்டவர் தேவ நதியினால் அதை நீர்ப்பாய்ச்சி அதை வளரச் செய்து அதில் ஒரு கனியை அவர் உண்டாக்குகிறார். மத்தேயு 12 நாம் வாசிக்கிறோம், மரமானது அந்த கனியினால் அறியப்படும். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இது சத்தியம். ஆகவே நீங்களும் நானும் ஆவியின் கனி உடையவர்களாய் இல்லை என்றால் அழிந்து போவது நிச்சயம். அப்படி என்றால் நான் கனி கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அவசியம்தானா? நிச்சயம். ஒவ்வொரு நாளும் நமக்கு புது கிருபைகளையும் புது பலனையும் தருகிற தேவன் என்னிடத்தில் புது கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் புது கனிகளை கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். இந்த ஆவியின் கனி எப்படிப்பட்டது என்றால் நாம் மரத்தின் கனிகளில் இருந்து அறிந்து கொள்ளலாம். பாருங்கள், ஒரு வாழைக்காயை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு வாழைப்பழத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். காயின் ருசி அது வெறும் துவர்ப்பாக மட்டும் இருக்கிறது. ஆனால் அது பழமானவுடன் அதற்கு ஒரு தனி சுவை உண்டாகிறது, அதற்கு ஒரு தனி தன்மை இருக்கிறது. அப்படி என்றால்
இந்த காயில் இல்லாத சுவை எப்படி இந்த பழத்திற்கு வருகிறது என்றால் அது முதிர்ச்சியின் அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள் கிரியை செய்து அவனிலே செடியை வளர பண்ணி ஒரு மொட்டை உண்டாக்கி பூவாக்கி அது காயாகி பின்னதாக அது கனிய வேண்டும். எனக்கு ஒரு நண்பர் சிவாசியிலே ராபின்சன் என்றொருவர் இருக்கிறார். எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் உண்டு. நாங்கள் அந்த மரத்திலேயே பழுக்கும் வரை அந்த காய்களை விட்டு பழுத்த பின்னதாகத்தான் பறிப்பேன். அப்படி அவருக்கு அந்த கனிகள் சிலவற்றை கொடுத்த பொழுது வருடா வருடம் கேட்பார், மரத்திலேயே பழுத்த கனி மிகவும் சுவை உள்ளதாக இருக்கிறது, ஏனென்றால் அது பூரண முதிர்ச்சி அடைந்ததாய் இருக்கிறது. அப்படியே நானும் இயேசுவாகிய கொடியில் நிலைத்திருந்தால் பரிசுத்த ஆவியானவரின் சாரத்தை நான் உறிந்து எனக்குள்ளும் ஆவியின் கனி பரிபூரணப்படுகிறது. அந்த பரிபூரணம் அடையும் பொழுது இந்த கனி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை இந்த பழத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஆவியின் கனி பூரணமாக வேண்டும் என்றால் முதிர்ச்சி பெற வேண்டும். அதுவரை என்னுடைய உள்ளான மனிதன் தேவனோடு இணைந்து அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த கனியினால் மரத்திற்கு பயனே கிடையாது. ஒரு நல்ல மாம்பழம் பழுக்கும் என்றால் அந்த பழத்தினால் மரத்திற்கு ஒரு நன்மையும் கிடையாது. மரத்தின் வேர் இது விழாமல் நிற்க தாங்குகிறது, தண்ணீரையும் உரத்தையும் உறிஞ்சி மரத்தை வளர்க்கிறது. இலைகள் அவை சூரிய வெளிச்சத்தை உணவாக மாற்றி போட்டோசிந்தசிஸ் அதன் மூலமாக உணவாக மாற்றி மரத்தை போஷிக்கிறது. ஆனால் கனியோ மரத்தின் சாறை உறிந்து அது உண்டாகிறது. ஆகையால் ஒரு கனியினால் மரத்திற்கு பிரயோஜனம் இல்லை. அதே விதமாக எனக்குள் ஆவியின் கனி, ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்து என்னிலே ஒரு முதிர்ச்சியை உண்டாக்குவார் என்றால் என்னில் உண்டாகிற ஆவியின் கனி தேவனுக்கு பயப்பட வேண்டும், என்னை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு அது பயன்பட வேண்டும். அதனால்தான் யோவான் சொல்லுகிறான், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். அப்படி என்றால் கனியினால் எனக்கு மகிமை இல்லை, பிதாவிற்கு மகிமை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழத்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும், இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அழைக்கப்பட்டிருக்கிறான். மூன்றாவதாக, இந்த கனியினுடைய இன்னொரு தன்மை என்னவென்றால் அது நிலத்தில் விழும் பொழுது தன்னை போன்ற இன்னொரு கனி கொடுக்கும் மரத்தை முளைக்க பண்ணுகிறது, தன்னை போன்ற இன்னொன்றை உருவாக்குகிறது. நான் இயேசுவின் பிள்ளையாய் இருந்தால் நான் இன்னொருவனை இயேசுவின் பிள்ளையாக மாற்ற வேண்டும். அதுதான் எனக்குள்ளாக இருக்கிற ஆவியின் கனியின் பிரதான வேலை. கனி மற்றவர்களுக்கு தான் பிரயோஜனமே ஒழிய தனக்கு அல்ல. சிலர் இருக்கிறார்கள், ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வார்கள், எல்லா ஆவியின் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவற்றை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி அவர்கள் அதை உபயோகிக்கவே மாட்டார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் சவக்கடலை போல் இருக்கிறார்கள். They are like dead sea. வந்து விழுந்து கொண்டே இருக்கும், ஆனால் இதில் உள்ளது வெளியேறவே ஏறாது. கடைசியில் என்ன நடக்கும்? அங்கே ஒரு சிறு ஜீவராசி கூட வாழ முடியாத ஒன்றாக மாறிவிடும். அதிலிருந்து ஒரு சிறு உயிரினம் கூட உண்டாக முடியாதபடி இருந்துவிடும். ஆவியானவரை நான் எனக்குள்ளாக அடக்கி வைத்துக் கொண்டால்
நாம் ஒரு சவக்கடலாக மாறிவிடுவோம். ஆனால் ஆண்டவர் யோவான் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும், அது வெளியிலே ஓடி நதியின் இரு கரைகளிலும் கனியுள்ள விருட்சங்களை உண்டாக்கி ஜனங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் சவக்கடலாய், ஆவிக்குரிய சவக்கடலாய் இல்லாமல் நான் ஒரு ஓடுகிற ஜீவ நதியாய் ஜனங்களின் தாகத்தை தீர்க்கிறவனாய் இருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரியே, உன்னிடத்தில் ஆவியின் கனி உண்டா? உன்னால் யாருக்காவது பிரயோஜனம் உண்டா? அல்லது நீ ஒரு பழைய கீர்த்தனை சொல்லுவது போல் நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? இந்த நேரத்தில் நீ உன் பாவங்களை அறிக்கை செய். இயேசுவினிடத்தில் அறிக்கை செய். அவர் மனதுருகி உன் பாவங்களை மன்னித்து உனக்குள் தன் ஆவியை வைத்து உன்னையும் ஒரு கனி தரும் மரமாக மாற்றுவார். சூலமுத்தியாள் தன் நேசருக்கு அவள் ஒரு காரியத்தை சொல்லுகிறாள். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவிதமான அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். கனியை உருவாக்குகிறவர் நம் நேசர் இயேசு. கனிக்கு சொந்தக்காரர் அவர்தான், தோட்டத்திற்கு சொந்தக்காரரும் அவர்தான். கனி தேடி வருகிறார். நீ எப்படி இருக்கிறாய்? இன்றைக்கே மனம் திரும்புவாய் என்றால் அதிக கனிகளை கொடுத்து பிதாவை மகிமைப்படுத்துவாய். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, வாழ்க்கை கனியற்ற பாழ் மரமாக இருக்கிறது, என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் மனம் திரும்பி கண்ணீரோடு உம்மண்டை வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை கனி உள்ளதாக மாற்றியருளும். அநேகரை உமக்குள் வழி நடத்துகிற ஆத்தும ஆதாயர்களாக மாற்றியருளும். அவர்கள் தரும் கனியினால் நீர் மைமைப்பட்டருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். துன்பக்காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே. துன்பக்காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே. இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வோம் நீ. பன்னிரு மாதங்களும் பறித்துண்ணலாம் கண்ணி. பன்னிரு மாதங்களும் பறித்துண்ணலாம் உன் கனி. உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வோம் நீயே. வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வோம் நீயே.